Good morning students. Today's science subject 4th standard first lesson பார்க்க போறோம். First lesson food already last classல என்ன பார்த்தோம்? Raw food and cooked food பார்த்தோம். Next இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா cooking methods and habits. Cooking methods and habits. நம்ம சமைக்கிற முறைகளையும் அதோட பழக்கங்கள் பத்தி பார்க்க போறோம். Think and answer. First இந்த pictures பாருங்க எல்லாரும். Hotel Karnama today special idli dosa medu vada பூரி மசாலா இடியாப்பம் பொங்கல் காஃபி பாதாம் மில்க் இதான் என்னது ஹோட்டலோட மெனு. Children, look at the menu card given here. Do you see food items on this menu? Do you think all these items are cooked in the same way? ஸோ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹோட்டல் கனமா ஹோட்டலில் வந்து நிறைய மெனூஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேம் மெத்தடில் குக் பண்ணுறாங்களான்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தோசை அண்ட் இட்லி ரெண்டுக்கு எப்படி இருக்கோ டிஃபராக இருக்கும். இட்லி அப்படின்றது ஸ்டீம், அதாவது நீராவி. இட்லி பாத்திரத்தில் இட்லி வைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி கொதிக்க வச்சு அது மேலே வந்து அந்த வெசலோட பாட்டு வச்சு கிளாத் வச்சு அதில் தான் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க இட்லி இது பண்ணுவாங்க. தோசான்றது தோசைக்கல், அதில் வந்து என்ன பண்ணுவாங்க மாவு அப்ளை பண்ணி ஆயிலெலாம் கொடுத்து இது பண்ணுறதா தோசை. ஸோ இட்லி தோசைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டம்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா குக்கிங் மெத்தடில் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. சேஸ் ஆர் நோ? எஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குக்கிங் மெத்தட்ஸ் பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். Some of the commonly used cooking methods are given below. So common use பண்ற cooking methods பத்தி நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். Some of the commonly used cooking methods are given below. So first என்ன பிக்சர் கொடுத்திருக்காங்கன்னா ரைஸ். So ரைஸ் வந்து எப்படி நம்ம வந்து குக் பண்றோம், எந்த மெத்தட்ல குக் பண்றோம் அப்படின்னா பாயிலிங், கொதிக்க வைக்கிறோம். நீர்ல வாட்டர்ல வந்து என்ன பண்ணுவோம் பாயில் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி அது வந்து பாயில் ஆகி தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா சாதம் வருது. கொதிக்க வச்சு அந்த அரிசி வந்து வெந்ததுனால தான் நமக்கு என்ன வருது சாதம் வருது. பாயிலிங். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை இமர்சிங் இன் இட் பாயிலிங் வாட்டர். கொதிக்கிற தண்ணியில் என்ன ஆகிடும், நம்ம போடுற அரிசி வந்து மூழ்கி அதில் வந்து என்ன ஆகும் வெந்து தான் நமக்கு வந்து சாதமாக வரும். ஸோ தட் த ஃபுட் பிகம்ஸ் சாஃப்ட். ஸோ தண்ணியில் கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம பாயில் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஹார்டான ரைஸ் வந்து எப்படி ஆகிடுது, சாஃப்ட் ஆகிடுது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரைஸ் எக். ரைஸ் எக் மட்டும்தான் நம்ம பாயிலிங் மெத்தடில் இது பண்ணுறோமா, இல்லை. பொட்டேட்டோ வந்து என்ன பண்ணுவோம் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் குக் பண்ணுவோம். பாருங்க, boiling. It is a method of cooking food by immersing it in boiling water so that the food becomes soft. Example, rice, egg. ஸோ இமர்சிங் அப்படின்னா என்னன்னா தண்ணியில் அது மூழ்கிறது. நம்ம கொடுக்குற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்ன ஆகுது, ரா ஃபுட் வந்து என்ன ஆகும் குக் பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகுது, சாஃப்ட் ஆயிடுது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீமிங். ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாயில் பண்ணி அதில் வர அந்த எவாப்ரேஷன்ஸ் அந்த நீராவி மூலமாக என்ன பண்ணுறது ஃபுட்டு மேக் பண்ணுறதா என்னது இடியாப்பம். ஸ்டீமிங் மெத்தட்ஸ். ஸ்டீமிங் மெத்தட். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம் by immersing the vessel in a container with boiling water. Example, இட்லி இடியாப்பம். ஸோ டெய்லி வந்து நம்ம அம்மா வந்து டிஃபன் மேக் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இட்லி எப்படி மேக் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா. ஸோ இட்லி பாத்திரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டர் வந்து தேவையான அளவுக்கு இது பண்ணிவிட்டு தென் வந்து அது பாயில் ஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெசலோட நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் வந்து கிளாத் வந்து அதில் வச்சுட்டு தென் வந்து இட்லி மாவு வந்து அந்த பேட்டர் வந்து என்ன பண்ணுவாங்க ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஒரு 5 or 10 minutes என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு இட்லி ஆர் இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடும். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஸ்டீம் பை இமர்சிங் த வெசல் இன் எ கண்டெய்னர் with boiling water. Example,
இட்லி இடியாப்பம். ஸோ இதான் நமக்கு என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க, இடியாப்பம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குக்கிங். ப்ரெஷர் குக்கிங். ஸோ ப்ரெஷர் குக்கர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம்லேயே நம்ம சொன்னோம். நம்மளோட டைமிங் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் டைம் சேவ் பண்ணுறதுக்கும் ஃபியூல்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரெஷர் குக்கிங் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம்னு சொன்னோம் இல்லையா, பாருங்க. இட் இஸ் ஏ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் ஏ ப்ரெஷர் குக்கர். ப்ரெஷர் குக்கரில் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஃபுட்டுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து 1 or 2 விசில்ஸ் வச்சு அது என்ன பண்ணுவாங்க, ஃபுட்டு வந்து ரெடி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் குக்கிங். ப்ரெஷர் குக்கிங், இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் இன் எ ப்ரெஷர் குக்கர். எக்ஸாம்பிள் ரைஸ், தால். பருப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மா வந்து வேக வைக்கிற இதில் வைப்பாங்க. ஈஸியாக நம்ம ஸ்கூல்லாம் கிளம்பணும் அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் தானே யூஸ் பண்ணுவாங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்து வெரைட்டி ரைஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே ப்ரெஷர் குக்கர் வந்து நம்மளோட வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோஸ்டிங். இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் குக்கிங் ஃபுட் பை ஹீட்டிங் ஆன் எ தவா ஆர் ஃப்ரையிங் பேன் வித்தவுட் கவரிங் இட். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ்டிங்னா வறுக்கிறது. ரோஸ்டிங்னா என்னது, வறுக்கிறது. அந்த தவா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீட் பண்ணிட்டு நம்ம என்ன மேக் பண்ணணும்னு நினைக்கிறோமா, இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரவுண்ட்நட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கடலை வந்து வறுக்கிறது கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளாக. ஸோ ஹீட் பண்ணோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் ஆயில் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அந்த தவா வந்து ஹீட் ஆனோடனே நம்ம அந்த ஃபுட் ஐட்டம்ஸை போட்டு என்ன பண்ணுவோம், குக் பண்ணுற மெத்தட் தான் ரோஸ்டிங் மெத்தட். It is a method of cooking food by heating on a tawa or frying pan without covering it. Example groundnut, cashew nuts. Next frying method பார்க்க போறோம். the பொரிக்கிறது. frying methodக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆயில் வந்து யூஸ் பண்ணுவோம். It is a method of cooking food in a hot oil. Example chips, பூரி. ஸோ சிப்ஸ் எல்லாரும் லைக் பண்ணுற ஃபுட் ஐட்டம் அதுப்பா சிப்ஸ். எல்லாருமே சிப்ஸ் பூரின்ற ஐட்டம்ஸ், அதாவது ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரொம்ப வந்து லைக் பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஒன் டைப் ஆஃப் மெத்தட் ஆஃப் குக்கிங். தென் வந்து ஆயிலி ஃபுட் வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மலாக தான் எடுத்துக்கணும், ஃபுல்லாக வந்து ஆயிலி ஃபுட்டாகவே எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம மெத்தட் ஆஃப் குக்கிங் மெத்தட்ஸில் என்ன பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாயிலிங் பார்த்தோம், செகண்ட் ஒன் வந்து ஸ்டீமிங், third one pressure cooking, fourth one roasting, fifth one frying. நமக்கு இங்க ஒரு சார்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க குக்கிங் மெத்தட்ஸ்ல moist heat, dry heat, other methods. moist heat அப்படின்னா ஈரமான வெப்பநிலையை தான் சொல்லுவோம். அது எதெல்லாம் பண்றோம் அப்படின்னா பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கிங். தென் ட்ரை ஹீட் உலர் வெப்ப முறையில் எதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ்டிங், பேக்கிங், ஃப்ரையிங். தென் அதர் மெத்தட்ஸ், மற்ற முறைகள். அதர் மெத்தட்ஸ்னா வேற முறைகள் என்னன்னு பார்த்தோம்னா மைக்ரோவன் குக்கிங், சோலார் குக்கிங். ஸோ மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது என்னன்னா மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட் தான் வந்து எல்லா வீட்லேயும் அதிகமாக யூஸ் பண்ணுறது. அதர் மெத்தட்ஸ் வந்து ரேர் யூஸ் பண்ணுறது வந்து என்னன்னா ரொம்ப ரேர் தான். பாருங்க குக்கிங் மெத்தட்ஸ்ல மாய்ஸ்ட் ஹீட், ட்ரை ஹீட், அதர் மெத்தட்ஸ் 3 டிவைட் ஆயிருக்கு. மாய்ஸ்ட் ஹீட்ல பாயிலிங், ஸ்டீமிங், ப்ரெஷர் குக்கர். ட்ரை ஹீட் ரோஸ்டிங், பேக்கிங், ஃப்ரையிங். அதர் மெத்தட்ஸ் மைக்ரோவேவ் குக்கிங், சோலார் குக்கிங். நெக்ஸ்ட் குக்கிங் ஹேபிட்ஸ் பார்க்க போறோம். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் குக்கிங். ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கைகளை வந்து சோப் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிடணும். வாஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் கட்டிங். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளீன் வாட்டரில் வந்து நம்மளோட வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸாக இருக்கிறது வந்து வாஷ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், கட் பண்ணணும். வாஷ் குக்கிங் வெசல்ஸ் அண்ட் நியூஸ், அதாவது பாத்திரமும் அண்ட் வந்து கத்திகள்லாம் இருக்கும் இல்லையா நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்குலாம், அதெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் குக் ஃபுட் ஃபார் எ லாங் டைம் பிகாஸ் இட் டெஸ்ட்ராய் த நியூட்ரியன்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃபுட். ஸோ வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து குக் பண்ணக்கூடாது. அப்படி குக் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னா நியூட்ரியன்ஸ், அந்த ஃபுட்டில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து
நமக்கு கிடைக்காம போயிடும். அதோட உள்ள சத்துக்கள் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாமே வந்து முழுமையாக கிடைக்காம அழிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும், குக்கிங் ஃபுட் வந்து ஒரு சர்டன் டைமில் வந்து நம்ம வந்து முடிச்சிடணும். டோன்ட் யூஸ் த சேம் ஆயில் ஃபார் குக்கிங் ஃபுட் மெனி டைம்ஸ். ஒரு டைம் யூஸ் பண்ணுற ஆயிலை வந்து செகண்ட் டைம்ஸ் வந்து பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் அம்மா வந்து இப்போ அப்பளம் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் அதே ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி அம்மா யூஸ் பண்ணாங்கன்னா அம்மா அப்படி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட செக் பண்ணுங்க. சரியா? யூசிங் த ஃபுட் ஐட்டம்ஸ் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி டேட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ எந்த ஒரு ஃபுட் ஐட்டமாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து அதோட காலம் முடியுது பார்த்தியா, இந்த தேதிக்குள்ளே தான் பயன்படுத்தணும் அப்படின்னு எல்லா ஃபுட் பேக்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி தான் என்ன பண்ணணும், ஷாப்பில் வாங்கும் போதும் சரி நம்ம யூஸ் பண்ணும் போதும் செக் பண்ணிக்கணும். ஓகேவா? குக்கிங் ஹேபிட்ஸ் நெக்ஸ்ட் ரீட் பண்ணுற பாருங்க. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் வித் சோப் பிஃபோர் குக்கிங். செகண்ட் பாயிண்ட், வாஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் கட்டிங். வாஷ் குக்கிங் வெசல்ஸ் அண்ட் நியூஸ். Don't cook food for a long time because it destroys the nutrients present in the food. Don't use the same oil for cooking food many times. Using food items after their expiry date is not good for health. So தேதி முடிஞ்ச ஒரு உணவுப் பொருளை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த், அதாவது நம்ம உடல்நிலை வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா ஈஸியாக அஃபெக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் லெட்டர்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. டேப்லேட் த கிவன் ஃபுட் ஐட்டம்ஸ் அக்கார்டிங் டு த குக்கிங் மெத்தட். குக்கிங் மெத்தடை பேஸ் பண்ணி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, செஞ்சு பார்க்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ரைஸ், பூரி, முறுக்கு, பாப்கார்ன், இட்லி, மில்க், ஃபிஷ், புட்டு, தால், இடியாப்பம், கிரவுண்ட்நட். ஸோ நமக்கு என்னென்ன மெத்தட் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிலிங், ஸ்டீமிங், ரோஸ்டிங், ஃப்ரையிங் கொடுத்துருக்காங்க. ரைஸ் நமக்கு எந்த மெத்தடில் தான் நம்ம ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், பாயிலிங் மெத்தட். பூரி ஃப்ரையிங், முறுக்கு ஃப்ரையிங், பாப்கார்ன் ரோஸ்டிங், இட்லி ஸ்டீமிங், மில்க் பாயிலிங், ஃபிஷ் ஃப்ரையிங், புட்டு ஸ்டீமிங், தால் பாயிலிங், இடியாப்பம் ஸ்டீமிங், கிரவுண்ட்நட் ரோஸ்டிங். பாருங்க, பாயிலிங். ரைஸ், மில்க், தால், ஸ்டீமிங், இட்லி, புட்டு, இடியாப்பம், ரோஸ்டிங், கிரவுண்ட்நட், பாப்கார்ன், ஃப்ரையிங், பூரி, முறுக்கு, ஃபிஷ். நெக்ஸ்ட், ட்ரை டு ஆன்சர். ரைட் எனி 2 குக்கிங் மெத்தட்ஸ் தட் யுவர் மதர் ஃபாலோ. ஸோ அம்மா ஃபாலோ பண்ணுற குக்கிங் மெத்தட்ஸ் ஏதாவது ரைட் 2 எழுத சொல்லியிருக்காங்க. அம்மா ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாயிலிங் ரைட் பண்ணலாம், ஸ்டீமிங் ரைட் பண்ணலாம், ஃப்ரையிங், குக்கிங், ப்ரெஷர் குக்கிங் ரைட் பண்ணலாம், ரோஸ்டிங், ஃப்ரையிங். இந்த எல்லா மெத்தட்ஸுமே நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறதா. ஸோ இதில் வந்து எனி 2 ரைட் பண்ணால் போதும். இங்கே பாயிலிங் அண்ட் ஸ்டீமிங் ரைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் குக்கிங். குக் பண்ணுறதுக்கு பிஃபோர் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், குக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும், வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், வாஷ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அம்மா வந்து எனக்கு இந்த ஆனியன் பீல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடு, வெங்காயத்தோலை வந்து உரிச்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஹேண்ட்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஷுட் பி வாஷ்டு ஆஃப்டர் கட்டிங். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸையும் கண்டிப்பாக வாஷ் பண்ணணும்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ராங். என்ன பண்ணணும், கட் பண்ணுறதுக்கு பிஃபோராக தான் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் அதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே ஆன்சர் என்னது, ஃபால்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குக்கிங் யூட்டன்சில்ஸ். நம்மளோட சமைக்கிற பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரே டைப் ஆஃப் வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளோட கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து so many kinds of வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெயின்லெஸ் யூஸ் பண்ணுவாங்க, அலுமினியம், நான்ஸ்டிக், தென் வந்து பிளாஸ்டிக், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கிச்சனில் நீங்கள் போய் பார்த்தீங்க, இது வரைக்கும் நான் கிச்சனுக்கே போனதில்லை அப்படின்னு யாராவது இருந்தேன்னா வீட்டில் போயிட்டு கிச்சனுக்குள்ள போயிட்டு உங்கள் மதர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், கேட்கணும் இந்த வெசலோட நேம் என்ன, இந்த பாத்திரத்தோட நேம் என்ன, இதோட பேர் சொல்லுங்க அப்படின்ட்டு
நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? Utensils are in different shapes and size. We use specific utensils for each cooking methods. Clay pots were used earlier. Stainless steel and aluminum vessels are now generally used for cooking. So utensils அப்படின்றது வந்து எல்லாமே வந்து சேம் சைஸ்ல இருக்காது, ஒரே மாதிரி ஷேப் ஒரே மாதிரி வடிவத்திலையும் இருக்காது. ஒவ்வொரு பாத்திரமும் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்கும். அது நம்ம குக் பண்ற மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட வெசல்ஸ்லாம் இருக்கும். சரியா? We use specific utensils for each cooking method. நான் இப்ப சொன்னேன்ல, நம்மளோட குக்கிங் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட யூட்டன்சில்ஸ் அதாவது பாத்திரங்கள் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாட் வச்சிருப்பாங்க. இதே வந்து வெஜிடபிள் கரீஸ் அதாவது குழம்பு வைக்கிற மாதிரி இருக்கிறதுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு வேற மாதிரி யூட்டன்சில்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி கிளே பாட்ஸ், கிளேனா என்னன்னா களிமண்ல செய்த அந்த பாட், அந்த பானைகள்லாம் வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா இயர்லியர் டேஸ் அதாவது முன்னாடி காலங்களில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து நம்ம எதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் வெசல்ஸ் ஆர் நவ் ஜென்ரலி யூஸ் ஃபார் குக்கிங். இப்போ வந்து நம்ம வந்து அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா இதுதான் சில்வர்னு சொல்லுவோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் அலுமினியம் பாத்திரம் தான் இப்போ அதிகமாக வந்து எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுற வெசல்ஸா இருக்கு. சரியா? நவடேஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளே பாட்ஸும் யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னா அதுல நிறைய நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இது இருக்கு அப்படின்றதுனால தான் என்ன பண்றாங்க இப்ப வந்து கிளே பாட்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? குக்கிங் இன் கிளே பாட்ஸ். மண்பானையிலோட சமையலை பத்தி பார்க்க போறோம். Clay pots are well suited. Clay pots are well suited for all types of cooking. எல்லா டைப் ஆஃப் குக்கிங் அதாவது இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம 5 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா டைப் ஆஃப் குக்கிங்ஸும் எது ரொம்ப சூட் ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா கிளே பாட், மண் பாண்டங்கள். குக்கிங் இன் த கிளே பாட்ஸ் இம்ப்ரூவ் the qualities and the taste of food and also retain the nutrients. ஸோ நம்ம கிளே பாட்ஸில் வந்து குக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம குக் பண்ணுற அந்த டேஸ்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்கும். தென் வந்து அதில் நியூட்ரியன்ஸ் எதுவுமே என்ன ஆகாது, டெஸ்ட்ராய்ட் ஆகாமல் நமக்கு அப்படியே சேவ் பண்ணி நம்மளோட ஃபுட்டு வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. த நேச்சுரல் இன்சுலேஷன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிளே காஸ் ஹீட் அண்ட் மாய்ஸ்சர்ஸ் டு பேலன்ஸ் அண்ட் சர்க்குலேட் த்ரூ அவுட் த pot and keep the nutrients unharmed and prevent the dish from burning. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டாக இருக்கட்டும், அதோட ஈரத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளோட நியூட்ரியன் சத்துக்கள் எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அந்த டிஷ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக வந்து அது வந்து தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட கிளே பார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரியா? the natural insulations properties of clay uses heat and moisture to balance and circulate throughout the pot and keep the nutrients unharmed and prevent the dish from burning. Next, benefits of clay pots. Easy to digest, preserve the nutrients, needs less oil for cooking, add flavor to dish, keep the food warm for a long time, keep the food from becoming stale stew, alkaline properties in the pot, neutralize the acidic properties in the food. So these are the benefits of clay pots. ஸோ நமக்கு செரிக்கிறதுக்கு வந்து கிளே பாட்ஸில் குக் பண்ணுற ஃபுட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட செரிமானம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எளிதாக இருக்குது. தென் வந்து நியூட்ரியன்ஸ் வந்து எல்லாமே சத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம குக் பண்ணும்போது எதுவும் டெஸ்ட்ராய்ட் ஆகாமல் ஃபுல்லாக என்ன நம்ம குக் பண்ணுறோமோ அதோட நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குது. தென் வந்து
கிளே பாட்ஸில் நம்ம குக் பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் லெஸ் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு கிளே பாட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நம்ம குக் பண்ணுற அந்த டிஷ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம மற்ற வெசல்ஸில் குக் பண்ணுறத விட இதில் குக் பண்ணும்போது டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் அடிஷ்னலாகவே ஆட் ஆகுது. தென் வந்து ஃபுட் வார்ம்ஸ் கிளே பாட்ஸில் குக் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து லாங் டைம் இப்போ நம்ம மற்ற வெசல்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் இதிலெல்லாம் நம்ம குக் பண்ணுறப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் வந்து ஒரு சர்டன் டைம் தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை கம்பேர் பண்ணும்போது கிளே பாட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹீட் வந்து லாங் டைம் இருக்குது. கீப் த ஃபுட் ஃப்ரம் பிகமிங் ஸ்டேல் சூன். அதாவது நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ஈஸியாக கெட்டு போகாமல் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மற்ற வெசல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக வந்து என்ன ஆகாது அப்படின்னா கெட்டு போகாது. கெட்டு போகிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலாம் நம்ம இப்போ மார்னிங் குக் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆஃப்டர்நூன் எடுக்கும் போது ஈஸியாக வந்து அது என்ன ஆயிடுது கெட்டு போயிடுது. ஆனால் வந்து இப்போ கிளே பாட்டில் நம்ம குக் பண்ணுற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இப்போ மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணாலும் அட் நைட்டில் நம்ம எடுத்து பார்த்தோம்னாலும் எப்படி தான் இருக்கும், நம்ம எப்படி குக் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஹீட் வேணால் ரெடியூஸ் ஆகிருக்கும். சரியா? தென் வந்து நம்மளோட கிளே பாட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆல்கலைன் அப்படின்னா காரத்தன்மை. கிளே பாட்டில் எப்பயுமே என்ன இருக்கும் அதோட காரத்தன்மை இருக்கும். நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸில் எந்த ஒரு ஆசிட்டிக் ப்ராப்பர்ட்டி அதாவது அலுமினியத்தன்மை இருந்துச்சு அமிலத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா அந்த அமிலத்தன்மை வந்து இது என்ன பண்ணிடுது கண்ட்ரோல் பண்ணி அது வந்து ஃபுல்லாக நம்மளோட ஃபுட்டில் வந்து மிக்ஸ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா கிளே பாட்ஸ். ஸோ இதுதான் என்னது பெனிஃபிட்ஸ் ஆஃப் கிளே பாட்ஸ் குக்கிங். Next is solar cooker. It is an appliance which is used to cook food using sunlight to save fuel and reduce air pollution. இந்த இது வந்து நம்ம எதில் தான் நம்ம குக் பண்ணுவோம் அப்படின்னா சன்லைட்டில் தான் குக் பண்ணுவோம். ஸோ இப்படி குக் பண்ணும்போது நமக்கு ஃபியூல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் ஆகுது. தென் வந்து ஏர் பொல்யூஷன்றது வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் கிளியர் ஆயிடுச்சா? இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம்? குக்கிங் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். தென் வந்து குக்கிங் ஹேபிட்ஸ், குக்கிங் இன் கிளே பாட்ஸ் பார்த்துருக்கோம், குக்கிங் யூட்டன்சில்ஸ். ஸோ லெட் அஸ் டூ ரைட் த குக்கிங் யூட்டன்சில்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பரிங் கிவன் ஃபுட் ஐட்டம்ஸ். நமக்கு வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. பேன், பாட், ரைஸ் குக்கர், தவா, இட்லி குக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ரைஸ், இடியாப்பம், புட்டு, வடா, சாம்பார், தோசா. நேம் ஆஃப் த குக்கிங் யூட்டன்சில்ஸ். இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர் வந்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு எடுத்துக்குவோம். இடியாப்பம், புட்டு, இட்லி குக்கர். வடா தவால தான் வடா போட முடியும். சாம்பார் பாட். தோசா பேன். நெக்ஸ்ட் ட்ரை டு ஆன்சர். இயர்லியர் பீப்புள் குக்டு தேர் ஃபுட் இன் ப்ரெஷர் குக்கர். அவங்க ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணாங்களாப்பா? நோ. அப்போ இங்கே ஆன்சர் என்னது? ஃபால்ஸ். சோலார் குக்கர் ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ஃபியூல். ஃபியூலோட யூசஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்னது? ட்ரூ. ப்ரெஷர் குக்கர் இஸ் நாட் எ குக்கிங் யூட்டன்சில்ஸ். ப்ரெஷர் குக்கர்ன்றது என்ன? ஒரு யூட்டன்சில்ஸ் தானே. அப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஃபால்ஸ். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஒர்க் புக்ஸ்ல வந்து ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, பேஜ் நம்பர் 60ல சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் பார்க்க போறோம். We depend for our food on plant, animals, both of these, none of these. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ ஆன்சர் என்ன பண்ணணும்? both of these. Which of the following foods can be eaten raw? Rice, wheat, carrots, ragi. So rice, wheat, ragi இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? குக் பண்ணாம ஃபுட்டை வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ கேரட்ன்றது நம்ம ராவா பச்சையா வந்து சாப்பிடலாம். This is the only food that does not spoil. Potato, honey, apple, pineapple. So potato, apple, pineapple இதெல்லாமே என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஹனி அப்படின்றது லாங் டைம் வந்து நமக்கு வந்து ஸ்பாயில் ஆகாத ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட், it is a method of cooking food in steam, boiling, roasting,
steaming, frying. So method is steaming the correct answer. Next fifth one, உங்களுக்கு nowadays அப்படின்றத separate பண்ணாம joint இருக்கு. Nowadays these utensils are used for cooking. Aluminium, stainless steel, clay pots, both A and B. So நம்ம என்ன சொன்னோம், நான் இப்போ யூஸ் பண்ற மேக்ஸிமம் எல்லாரோட ஹவுஸ்ல யூஸ் பண்றது அலுமினியம் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதனால நீங்க என்ன ஆன்சர் டிக் பண்ணணும், போத் A and B. Sixth one, it is an appliance used for cooking food using sunlight. Solar heater, solar cooker, pressure cooker. So நம்ம வந்து sunlight யூஸ் பண்றது எது, solar cooker. So B is the correct answer. Next page number 62, filling the blanks. We get energy for all our activities from dash. நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நமக்கு எனர்ஜி எங்கன்னு கிடைக்குது, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்ல இருந்து தான் சொன்னேன். So answer is food. Food that we eat directly without cooking is called dash food. So நம்ம குக் பண்ணாம எடுத்துக்கிற ஃபுட்டோட நேம் என்னது, raw food. Second one answer raw. Third one, dash is the only food that does not spoil. So spoil ஆகாத food எதுன்னு சொன்ன, honey. Third one answer is honey. Next, food needs to be processed using dash, heat. So நம்ம குக் பண்றதுக்கு என்ன தேவை, ஹீட் வந்து தேவை. Cooking adds dash and dash to our food. So குக் பண்ணும்போது நமக்கு ஃபுட்ல என்ன கிடைக்குது, டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். Next one, dash is a method of cooking food in hot oil. So hot oil ல குக் பண்ற மெத்தடோட நேம் என்னது, frying. Next seventh one, cooking food for a long time dash the nutrients. Preserve. So நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ்ல இருக்க அந்த நியூட்ரியன்ஸ் சத்துக்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், அப்படியே தக்க வச்சுக்கிறோம், பாதுகாத்துக்கிறோம். ஸோ அதுதான் என்னது, preserve. Next, chips and பூரி can be cooked by frying method. Using food items after their dash date is not good for health. So expiry date வந்து நம்ம என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா பார்த்திருக்கணும். So answer is expire. We use specific dash for each cooking method. So ஒவ்வொரு cooking methodக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டான utensils யூஸ் பண்றோம். So answer is utensils. Okay, thank you students. Next, true or false and match the following next class ல பார்க்கலாம்.